கனடாவில் கோர விபத்து ஏற்படுத்தி 3 ஈழத்தமிழர்கள் உயிரிழக்க காரணமாக இருந்த வாகன சாரதி குற்றமற்றவர் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கு விசாரணை கடந்த 17ஆம் தேதி மில்டன் நீதிமன்றில் இடம்பெற்றது. இது ஒரு பாரிய விபத்து என்ற போதிலும் குற்றவாளி என கூறுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி குற்றம் சாட்டப்பட்ட சாரதியை விடுதலை செய்வதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவு விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது என்ற ரீதியில் கனடா வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த தீர்ப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் மார்க்கமில் நடந்த ஒரு விபத்து குறித்து அந்தோனி பாக்லியேரி என்ற ஓட்டுநர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். ஸ்ரீரதி சண்முகநாதன் மற்றும் அவரது 2 பிள்ளைகளான படீரன் புவனேந்திரன், நெலுக்ஷனா புவனேந்திரன் ஆகியோரே இந்த விபத்தில் உயிரிழந்தனர். ஓட்டுநர் சிவப்பு விளக்கை மீறி சென்று அவர்களின் காரை மோதினார். இதனையடுத்து மரணத்தை விளைவிக்கும் வகையில் அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அவர் சந்தேகத்துக்கிடமின்றி குற்றவாளி என கூறுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி நீதிபதி தனது தீர்ப்பை அறிவித்துள்ளார். இது ஒரு கடுமையான தவறு என்ற போதிலும் குற்றமில்லை என அவர் தெரிவித்தார். சூரிய ஒளி மற்ற கார்கள் அல்லது விளக்குகளால் ஓட்டுநரின் கவனம் சிதறி இருக்கலாம் என அவர் கருதுகிறார். அத்துடன் ஓட்டுநர் மது அருந்தி இருக்கவோ அல்லது அதிவேகமாக சென்றிருக்கவோ இல்லை. இந்நிலையில் நீதிபதியின் இந்த முடிவால் குடும்பத்தினரும் கனடா வாழ் சமூகத்தினரும் மிகவும் வருத்தமடைந்துள்ளனர். பல தமிழர்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தனது வாழ்க்கை சிதைந்துவிட்டது எனவும் தனக்கு நீதி வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் குடும்பத்தின் தந்தை புவனேந்திரன் கூறினார். குடும்பத்தினர் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய முயற்சிக்கலாம். அத்துடன் இந்த மரணங்களுக்கு ஓட்டுநர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஒரு தவறு துயரமானதாக இருந்தாலும் அது எல்லா சூழ்நிலைகளிலும் குற்றமாகாது என நீதிமன்றம் கூறுகிறது.